ஸோ ஹே கைஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பைத்தான் ஃபார் பிளேரிட் செஷனில் இன்னைக்கு நம்ம டே 4ல் இருக்கோம். ஸோ இந்த டே 4 செஷனில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் எப்படி வந்து கன்காடினேஷன் பண்ணுறது, அவுட்புட் வந்து நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு யூசர் கிட்டேருந்து எப்படி நம்ம இன்புட் வாங்கி அதை வச்சு ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் டைப் காஸ்டிங், இந்த 4 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கன்காடினேஷன் அப்படின்னா என்னது? கன்காடினேஷன் அப்படின்னா ஒரு 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வெல்கம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங்கில் வந்து பைத்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, பைத்தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. வெல்கம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, பைத்தான் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணும்போது இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து நான் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். அதுதான் கன்காடினேஷன். ஸோ இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து நான் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணுறேன் இல்லையா? அதுதான் வந்து கன்காடினேஷன். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் ஆகும்? வெல்கம் பைத்தான் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கன்காடினேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் கன்காடினேஷனை நம்ம வந்து மற்ற வேல்யூஸ் கூட வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட விஎஸ் கோட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி டே 4 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கன்காடினேஷன் டாட் பிஒய் அப்படின்ற ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட். ஸோ இந்த கன்காடினேஷன் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இந்த அடிஷன், அதாவது இந்த ப்ளஸ் சிம்பிளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைக் நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்துருப்போம் அடிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 + 10. ஸோ 10 அப்படின்றது வந்து ஒரு நம்பர், ப்ளஸ் 10 அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரணும்? ஸோ வி ஷுட் கெட் அவுட்புட் ஆஸ் 20. ஓகே, பிகாஸ் 10 அப்படின்றது ஒரு நம்பர், இந்த 10 அப்படின்றது ஒரு நம்பர். ஓகே, இப்போது நம்ம ஒரு நம்பர் கூட வந்து இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை போடும்போது என்ன நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னா, அடிஷன் நடக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, சேம் வே. ஸோ பிரிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10.5 + 12.0 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10.5 12.0 ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் தான் இல்லையா, டெசிமல் நம்பர்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்ன நடக்கும்? அடிஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 10.5 + 12 நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்? 22.5 அப்படின்றது நம்மளோட அவுட்புட்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பிரிண்ட் 10 ப்ளஸ் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேங்க, வெல்கம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ 10 ப்ளஸ் வெல்கம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அவுட்புட் வந்து நம்மளுக்கு எப்படி வர, ஐ மீன் 10 வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும்னு நினைப்போம். பட் இதுதான் வந்து தப்பு. ஸோ இப்போ நீங்கள் ஜாவா யூஸராக இருக்கீங்க, ஜாவா ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஜாவா கூட வந்து நம்ம ஒரு நம்பரை வந்து கொடுக்கும்போது என்ன நடக்கும்? சேர்த்து பிரிண்ட் பண்ணும் இந்த மாதிரி. பட் பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைப் ஆஃப் வேல்யூவை இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ கூட உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா கன்கார்டினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 10 வெல்கம், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு எரர் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் இது வந்து ரன் பண்ணுறேன். என்னோட டெர்மினலில் தான் அவுட்புட் வரப்போகுது. ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு நீங்களே செக் பண்ணுங்கள். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 20 அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு. 10 + 10 20. அடுத்தது 22.5 அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு. 10.5 + 12.0 which is equal to 22.5. இப்போ நம்ம தேர்டாக பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, லைன் நம்பர் 7ல் நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஓகே, அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட், அதாவது ஒரு இன்ட்டையும் ஒரு எஸ்டிஆர் அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிளையும் ஸ்ட்ரிங் வேல்யூவையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல கன்கார்டினேட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். பைத்தான் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கன்கார்டினேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எரர் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட். இப்போ நான் வந்து வெல்கம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன், ப்ளஸ் பைத்தான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கன்கார்டினேஷன் நடக்க ஆரம்பிக்கும்.
ஸோ நம்ம ஒரு நம்பர் கூட வந்து ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன பண்ணுது, அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுது. அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனா அடிஷன் பண்ணுது. ஓகே, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் இல்லையா, கால்குலேஷன் ரிலேட்டட். ஸோ அது வந்து நம்ம அர்த்தமெட்டிக்கல் அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ ஓகே, ஸோ ஒரு நம்பர் கூட நம்ம இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் நடக்குது. இதுவே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கூட கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக கன்கார்டினேஷன் நடக்குது. கன்கார்டினேஷன் அப்படின்னா ஜாயின் பண்ணுறது, 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வெல்கம் பைத்தான் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெல்கம் பைத்தான். ஓகே, ஸோ இங்கே நடுவில் நம்ம வந்து ஸ்பேஸ் எதுவும் விடல இல்லையா, இப்போ நான் இங்கே ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகும். ஸோ வெல்கம் ஒரு ஸ்பேஸ், நம்ம வெல்கம் அப்படின்ற வேல்யூவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ் பைத்தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்கார்டினேஷன். ஸோ இப்போ இதில் டிஃப்ரெண்ட் வேஸ் பார்ப்போம். வேற ஒன்று, இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட டெர்மினலை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ட்ரூ ப்ளஸ் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ட்ரூ அப்படின்றது பூல் வேல்யூ இல்லையா, பூலியன் வேல்யூ. ஸோ 5 அப்படின்றது வந்து இட் இஸ் அ இன்ட் வேல்யூ, நம்பர், நியூமரிக் ஃபார்மேட். இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 6ன்னு வரும். ஏன் 6ன்னு வருது அப்படின்னா, சி ட்ரூ அப்படின்ற பர்டிகுலர் வேல்யூவோட சாரி ட்ரூ அப்படின்ற பர்டிகுலர் பூலியன் டைப் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து கன்கார்டினேஷன் பண்ணும்போது அடிஷன் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன நடக்கும், 5 ப்ளஸ் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிறதுக்கு பதில், சாரி ட்ரூ 5ன்னு பிரிண்ட் ஆகிறதுக்கு பதில் ட்ரூவோட வேல்யூ வந்து 1. பைத்தான் பொறுத்த வரைக்கும் ட்ரூவோட வேல்யூ வந்து 1. அப்போ நம்மளுக்கு இந்த என்ன ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா 1 ப்ளஸ் 5 அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அதனால தான் இதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு 6 அப்படின்றது வரும். நான் பிரிண்ட் பண்ணுறேன், இதோட அவுட்புட் நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு 6 அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இதுவே நான் வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபால்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு 5ன்னு தான் வரும். ஏன் 5ன்னு தான் வரும், பிகாஸ் பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸோட வேல்யூ வந்து 0. ஸோ 0 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 5. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க செஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பேஸில் ஒர்க் ஆகும், ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா அடிஷன் பேஸில் ஒர்க் ஆகும், ட்ரூ அப்படின்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஃபால்ஸ் அப்படின்னா 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது நான் ஏன் சொன்னேன்னா இதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0, ஃபால்ஸ் அப்படின்னா வேல்யூ வந்து சாரி ட்ரூ அப்படின்னா வேல்யூ வந்து 1, ஃபால்ஸ் அப்படின்னா வேல்யூ வந்து 0. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து 5ன்றது வரும். ஸோ இப்போ நான் வந்து கிளியர் பண்ணி என்னோட டெர்மினலில் கிளியர் பண்ணி திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 6 and 5. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ட்ரூ ப்ளஸ் ட்ரூ அவுட்புட் என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்கள். ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2ன்னு வந்திருக்கு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரூ அப்படின்னா 1 ப்ளஸ் இன்னொரு ட்ரூ வேல்யூ. ஸோ 1 + 1 அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கீங்க, 2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, சேம் வே பிரிண்ட் ஃபால்ஸ் ப்ளஸ் ட்ரூ. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும், ஃபால்ஸ் அப்படின்னா 0, ட்ரூ அப்படின்னா 1. 0 + 1 1. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்கார்டினேஷன். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ட்ரூவோட வேல்யூனா ஃபால்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். ப்ளஸ் ஆப்ரேட்டரை நம்ம நம்பர் கூட ஆட் பண்ணும்போது, ஐ மீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது அடிஷன் வேல்யூ அடிஷனை பண்ணுது. இதே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கூட வந்து கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது, 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் கன்கார்டினேஷன் இன் பைத்தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டு ஃபார்மேட் தி அவுட்புட்ஸ். ஸோ அவுட்புட்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து ஃபார்மேட் பண்ண முடியும் பைத்தான் யூஸ் பண்ணி. அது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணி அது 3த்துக்குமே வந்து நான் வந்து வேல்யூஸை அலோகேட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள். ஸோ இதுக்கு வந்து நான் ஜான் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஜான் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 30 அப்படின்னு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு சேலரி ஈக்குவல் டு
ஒரு 15,000 கொடுப்போம். ஓகே, டெசிமலில் கொடுப்போம் சேலரி. இப்போது நீங்கள் டே ஒன்லேருந்து இந்த செஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேணாம், நம்ம வந்து டேட்டா டைப்ஸை கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன வேல்யூ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த வேரியபிளுக்கு டேட்டா டைப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணணும்னு சொன்னேன். இந்த இடத்துல நேம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏஜ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பரு, சேலரி அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோட்டு டெசிமல் வேல்யூ இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் செஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக சேம் லைன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணோம், வேல்யூஸை வந்து அலோகேட் பண்ணியிருந்தோம். சேம் லைன்லேயே எப்படி பண்ணியிருந்தோம், ஸோ நேம் கமா ஏஜ் கமா சேலரி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ வந்து நேம்கான வேல்யூ ஜான் கமா ஏஜ் 30, சேலரி வந்து 15,000.00. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்கும், ஜான் அப்படின்ற வேல்யூ நேமுக்கு போய் அசைன் ஆகும், ஏஜ் 30ன்ற வேல்யூ ஏஜுக்கு போய் அசைன் ஆகும், சேலரி அப்படின்ற வேல்யூ 15,000 அப்படின்ற வேல்யூ சேலரிக்கு போய் அசைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நேமோட வேல்யூ, ஏஜோட வேல்யூ, சேலரியோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, மேலே இருக்க 3 லைன் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் நேம் ஏஜ் அண்ட் சேலரி. ஓகே, சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு 3 வேல்யூமே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு இதில் வந்து வேல்யூஸ் மட்டும்தான் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு மீனிங்ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணணும். ஓகே, மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் அவுட்புட்டில் கொண்டு வரணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, சேம் இங்கே வச்சுட்டு நேம் இஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கமா நேம், அதே மாதிரி ஏஜஸ் கமா ஏஜ், அதே மாதிரி ஸோ சேலரி இஸ் கமா சேலரி. ஸோ ஜாவா இதுக்கு முன்னாடி ஜாவா பார்த்ததுல என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் நேம் ப்ளஸ் ஏஜ் ப்ளஸ் சேலரி அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ பைத்தானில் நீங்கள் அப்படி கொடுக்க வேணாம், நீங்கள் கமா போட்டு செப்பரேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும் அவுட்புட்டில். ஓகே, ஸோ கிளியர் பண்ணுறேன், திரும்ப சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நேம் இஸ் ஜான், ஏஜ் இஸ் 30, சேலரி இஸ் 15,000. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் வந்து நம்மளால் வந்து அவுட்புட்டை கொண்டு வர முடியும். இப்போ இன்னொரு அப்ரோச் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது அப்ரோச் நம்பர் 1. ஸோ இப்போ நான் இன்னொரு அப்ரோச் காட்டுறேன், மேபி இந்த வேல்யூவை நான் கீழே கொண்டு போயிடுறேன். ஸோ அடுத்த அப்ரோச் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், 3த்துக்குமே வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போது நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு நேம் இஸ் பர்சன்டைல் டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி ஏஜ் இஸ் பர்சன்டைல் ஆஃப் நேம் இஸ் percentile of S, age is percentile of D, salary percentile of G அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, salary percentile of G அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் percentile symbol, நேம், ஏஜ், salary அப்படின்ற இந்த 3 வேரியபிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, இந்த percentile of Sன்னு இருக்கு இல்லையா, percentile of S அப்படின்றது வந்து இட் ரெப்ரசன்ஸ் percentile of S அப்படின்றது வந்து இட் ரெப்ரசன்ஸ் str which is string. percentile of D அப்படின்றது வந்து this will represents int. அதே மாதிரி percentile of G அப்படின்றது வந்து
இட் வில் ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ளோட் விச் இஸ் டெசிமல் நம்பர். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நேம் இஸ் நம்ம இங்கே எஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த நேமோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஏஜஸ் டின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, பர்சன்டேஜ் ஆஃப் டி. ஸோ ஏஜ் அப்படின்ற வேரியபிள் வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி சேலரி இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, சேலரியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேம் இஸ், நான் ஃபஸ்ட்டு டெர்மினல் ஒரு டிக்ளேர் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் இஸ் ஜான், ஏஜ் இஸ் 30, சேலரி இஸ் 15,000. ஸோ நம்ம கொடுத்த அவுட்புட்டு அப்படியே வந்திருக்கு. ஓகே, சரி, இன்னொரு அப்ரோச் பாருங்க. இன்னொரு அப்ரோச் ஸோ print name is curly brackets. Okay, age is curly brackets. அதே மாதிரி வந்து salary is curly brackets. இதுக்கு வெளியில டாட் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபார்மேட் ஆஃப் நேம், ஏஜ், salary இப்படி கொடுத்தனா என்ன நடக்கும்? ஸோ நேம்ன்ற பர்டிகுலர் வேல்யூ இந்த கர்லி ப்ராக்கெட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஏஜ்ன்ற பர்டிகுலர் வேல்யூ இந்த கர்லி ப்ராக்கெட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். சேலரின்ற வேரியபிள் வேல்யூ இந்த கர்லி ப்ராக்கெட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, நேம் இஸ் ஜான், ஏஜ் இஸ் 30, சேலரி இஸ் 15,000 அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சில் நீங்கள் போகும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் அவுட்புட்டுக்கு நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்களோ சேம் அதே ஆர்டரில் தான் இங்கேயும் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஜ் போய் இங்கே ஸ்டோர் ஆகிடும். அப்போ நேம் இஸ் 13 காட்டும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இங்கே இடத்துல எந்த ஆர்டரில் நீங்கள் கொடுக்குறீங்களோ சேம் அதே ஆர்டரில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஓகேவா? இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன், திரும்ப இதை ரன் பண்ணுறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் இஸ் ஜான், ஏஜ் இஸ் 30, சேலரி இஸ் 15,000. ஓகே, இதுதான் வந்து formatting the output in Python. Next, how to get the input from the user. How to get input from the user. Input from the user அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுறோம், ஒரு கோடு வந்து நம்ம எழுதுறோம். எதுக்குள்ளே எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஃபைலுக்குள்ளே எழுதுறோம், ஒரு பைத்தான் ஃபைலுக்குள்ளே கோடு எழுதுறோம். இப்போ நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டே கொடுத்துட்றோம். இந்த மாதிரி கொடுக்காம நான் கோடை வந்து ரன் பண்ணுவேன். ரன் பண்ணி என்னோட டெர்மினல் இருக்கு இல்லையா, என்னோட அவுட்புட் கன்சோல் இருக்கு டெர்மினல், என்னோட டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், இந்த வேரியபிளுக்கான வேல்யூ நான் என்ன பண்ணுவேன், இங்கிருந்து இங்கே அசைன் பண்ணுவேன். அதுதான் கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட்டை கொடுப்போம், நம்மளோட டெர்மினலில் இன்புட் கொடுப்போம். கொடுத்த இன்புட்டை இந்த நம்பர் வேரியபிள் ஸ்டோர் பண்ணோம், அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர். ஓகேவா? இது எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு யூசர் கிட்டேருந்து நம்ம இன்புட்டை வாங்கணும் அப்படின்னா, ஸோ ஜாவா படிச்சிருந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு தெரிலனா கூட பிரச்சனை இல்லை. ஸ்கேனர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு, நெக்ஸ்ட்டு லைனு, இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பைத்தானில் வந்து இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணோம், நம்ம டெர்மினலில் கொடுக்கக்கூடிய இன்புட்டை நம்ம டெர்மினலில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து ஃபெச் பண்ணோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டெர்மினலில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 100 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன் என்னோட டெர்மினலில். இந்த இன்புட் தான் வந்து இந்த இன்புட் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணும், இந்த வேல்யூவை ரிவோக் பண்ணும், அதாவது ரெட்ரீவ் பண்ணிக்கும். ஓகே, எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுத்துட்டு இங்கே என்ன சொல்கிறேன், என்டர் தி நம்பர் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ரன் பண்ண உடனே இது வந்து எனக்கு என்டர் தி நம்பர் அப்படின்னு என்னோட டெர்மினலில் காட்டும். நான் வந்து இதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன்.
கொடுக்கக்கூடிய வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்பர் 1 அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, நம்பர் 1 அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த நம்பர் 1 அப்படின்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, பார்ப்போமா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், என்டர் தி நம்பர். இப்போ நான் வந்து இங்கே 100 அப்படின்னு கொடுக்குறேன். நம்பர் நான் வந்து கொடுத்துட்டேன். நான் என்டர் கிளிக் பண்ணவும் என்ன நடக்கும், இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இந்த 100ன்ற நம்பரை வாங்கி இந்த நம்பர் 1 அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் லைனில் அந்த நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து இப்போ 100 அப்படின்னு த்ரோ பண்ண பாருங்க. நான் இங்கே என்டர் கொடுக்கல, இன்னும் என்டர் கீவேர்டை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, திரும்ப நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ வந்து வேறு நம்பர் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 250 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்டர் கிளிக் பண்ண என்ன நடக்கும், இப்போ நான் என்டர் கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 250 அப்படின்ற நம்பர், இது வந்து இன்புட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணிக்கும். பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை இந்த நம்பரில் ஸ்டோர் பண்ணோம். நம்பர் 1 அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு அடுத்த லைன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு இப்போ என்ன இருக்கும், இங்கே 250 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ கிளியர் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 250 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போது நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர் வந்து இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணிக்குது. அதை வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த நம்பரோட டைப் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த நம்பரோட டைப் என்ன, எந்த டைப் ஆஃப் டேட்டா டைப் இது? ஸோ சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். என்ன டைப் ஆஃப் டேட்டா அது கொடுக்குது பாருங்கள். ஸோ 100 என்ற நம்பர் நான் கொடுக்குறேன். எந்த டைப் ஆஃப் டேட்டா அது கொடுக்குது? ஸோ எஸ்டிஆர் அப்படின்னு கொடுக்குது. ஆனால் நான் என்ன கொடுத்தது நம்பரில் தானே கொடுத்துருக்கேன். இதுதான் இங்கே ஒரு பெரிய என்ன சொல்ல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்புட் அப்படின்ற பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம எந்த இன்புட் கொடுத்தாலும் வாங்கிக்கும். பட் அது ஸ்டோர் பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ 100 அப்படின்ற நம்ம வேல்யூ நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த நம்பர் அப்படின்ற வேரியபிள் அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் 100 அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் 2 வாட்டி என்ன பண்ணுறேன், இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நம்பர் 2 நான் கொடுக்குறேன். மேலே இருக்க வேரியபிள் வேல்யூ வந்து நம்பர் 1. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. ஓகே, நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், கன்கார்டினேஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்ன சொன்னேன், 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் வந்து ஜாயின் பண்ண, ஐ மீன் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் ரன் பண்ண போகிறேன் என்னோட ஸ்கிரிப்டை. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்பர் 1 அப்படின்ற வேரியபிளுக்கு நான் 100ன்ற வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். நம்பர் 2ன்ற வேரியபிளுக்கு நான் 200 அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது எப்படி தெரியுமா பிரிண்ட் பண்ணோம், 100 200 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். பிகாஸ் இது வரக்கூடிய இன்புட் வந்து நம்மளுக்கு எப்படி வருது, ஒரு ஸ்ட்ரிங்காக வருது. ஓகே, நம்பராக வரல. இப்போ இதுவே நம்பராக வந்துச்சு அப்படின்னா 300 அப்படின்னு கொடுத்துருக்கோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி. பட் உள்ளே வரக்கூடிய இன்புட் எப்படி வருது, அதுக்கு ஸ்ட்ரிங்காக வருது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்டர் தி நம்பர்னு கேட்குது. நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான இன்புட் கேட்குது. ஸோ 200 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா அவுட்புட் நீங்களே பாருங்கள், 100 200. ஓகே, ஸோ ஏன்னா ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு போயிருக்கு. சரியா? சரி, இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஸ்ட்ரிங்காக இன்வோக் பண்ணுது. பட் இருந்தாலும் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணணும், நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, how to convert a string to int. ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி வந்து நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, டைப் கேஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே யூஸ் ஆகுது. டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவாக இருக்கட்டும், ஒரு வேரியபிளாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்லேருந்து நம்ம இன்னொரு ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஓகே. ஸ்ட்ரிங் இது இந்த 100 அப்படின்ற வேல்யூ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ நான் வந்து இதை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் எஸ்டிஆர். ஓகே, எஸ்டிஆர். இப்போ இதோட டேட்டா டைப் என்ன? இன்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஒரு வேல்யூ வந்து ஒரு டைப்பில் இருக்குது, அதை வந்து நான் இன்னொரு டைப்பாக மாற்ற போகிறேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ மல்டிபிள் ரெண்டு ஐ மீன் 2 ஆப்ஷன் இருக்குது டைப் கேஸ்ட் பண்ணுறதுக்கு. என்னன்னு பாருங்கள். ஒன்று, நம்ம இன்புட் வாங்குறோம் இல்லையா, இங்கேயே வந்து நம்மளால் வந்து டைப் கேஸ்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல? நம்ம வேல்யூ ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டெர்மினலில் வேல்யூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த வேரியபிளுக்கு நான் 100 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இந்த 100 அப்படின்ற வேல்யூ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணுமா? இன்வோக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த வேல்யூவை எனக்கு இன்ட்டாக மாற்றிடும். ஓகே. இங்கேருந்து வேல்யூ போகும்போது எப்படி போகும்? இன்புட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக போகும். ஒரு டபுள் கோட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்காக போகும். ஓகே. இங்கே இன்ட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? டபுள் கோட்ஸ் ரிமூவ் ஆகி ஒரு நம்பராக போகும், இன்ட்டாக போகும். இப்போ நம்பர் 1 அப்படின்ற வேரியபிளில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 100 இருக்கும். சேம் வே இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு இப்போ நான் 200 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணும்? இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இந்த 200 அப்படின்ற வேல்யூவை இன்வோக் பண்ணுது. இங்கே போகும்போது என்ன பண்ணுது? 200 நம்பராக கன்வெர்ட் பண்ணிடுது. ஓகே, நம்பராக கன்வெர்ட் பண்ணிடுது. இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 வேரியபிளாக பிரிண்ட் பண்ணுறோம். நம்பர் 1 அப்படின்ற வேரியபிளில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது? 100 இருக்குது. நம்பர் 2 அப்படின்ற வேரியபிளாக நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது? 200 இருக்குது. ஓகே. அப்போ 100 + 200. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த இடத்துல அடிஷன் நடக்கும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரணும்? 300 அப்படின்னு வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்பர் 1 அப்படின்ற வேரியபிளோட டைப்பை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதோட டைப் வந்து நம்மளுக்கு இப்போது இன்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி இருந்தது? எஸ்டிஆராக இருந்தது, ஸ்ட்ரிங்காக இருந்தது. இப்போ இதோட டைப் நம்மளுக்கு இன்ட்டு அப்படின்னு மாறும். ஓகே. ஸோ புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நான் வந்து 2 வேரியபிளோட டைப்பும் நான் செக் பண்ணுறேன். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்டர் தி நம்பர் இந்த லைன் கேட்குது. ஸோ நான் வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர். இப்போ செகண்ட் இந்த வேரியபிளுக்கு என்டர் தி நம்பர் அப்படின்னு கேட்குது. நான் வந்து இங்கே 200 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? நம்பர் 1 வேரியபிளையும் நம்பர் 2 வேல்யூவையும் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ 300. இப்போது நீங்கள் இந்த இடத்துல டைப் பாருங்கள். நம்பர் 1 டைப் எப்படி இருக்குது, நம்பர் 2 டைப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து இன்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏர்லியராக எப்படி இருந்துச்சு? அது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு. ஓகே, எஸ்டிஆராக இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு என்னவா மாறிடுச்சு? இன்ட்டாக மாறிடுச்சு. கிளியர்? ஸோ இதுதான் வந்து டைப் கேஸ்டிங். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். அது வந்து நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஃப்ளோட்டுன்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? டெசிமல் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ டெசிமல் வேல்யூ 10.5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டர். 12.1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வரக்கூடிய இன்புட் ஸ்ட்ரிங்காக வரும். பட் இங்கே வரும்போது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ 10.5 + 12.1 அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும்? 22.6ன்னு வரும். ஓகே, 22.6. இந்த இடத்துல இந்த 2 வேரியபிளோட டைப் பார்த்தீங்கனாலும் ஃப்ளோட்டுன்னு இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து டைப் கேஸ்டிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? திரும்ப வந்து இன்ட்டாவே மாற்றிடுறேன். ரெண்டுத்தோட டைப்பையும் வந்து நான் இன்ட்டாவே மாற்றிடுறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் அகைன். இப்போ நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்டில் வந்து 10.5 அப்படின்ற வேல்யூ நான் கொடுக்குறேன். திரும்பி இங்கே 12.5 அப்படின்ற வேல்யூ நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போதே நம்மளுக்கு ஒரு எரர் அடிக்குது. பாருங்கள், என்ன எரர் அடிக்குது? வேல்யூ எரர் அடிக்குது. ஒரு இன்ட்டில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒரு டெசிமல் வேல்யூஸ் வந்து உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு இன்ட் அப்படின்ற பர்டிகுலர் டேட்டா டைப்பில் உங்களால் என்ன தான் ஸ்டோர் பண்ண முடியும்? ஹோல் நம்பர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் டெசிமல் வேல்யூஸ், நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங். ஓகேவா? சரி, இப்போது அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள்
எனக்கு வந்து இப்போ ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. ஓகே. ஒரு 5 லைன் ஆஃப் கோட் இருக்கு. ஓகே. 5 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்க எழுதியிருக்கேன். சரியா? விஎஸ் கோட்ல எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எல்லா லைன் ஆஃப் கோடுமே ரன் ஆகும். எனக்கு எரர் எதுவும் வராத பட்சத்தில எனக்கு எல்லாமே ரன் ஆகும். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி இத ரன் பண்ண வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கண்டிஷன் குடுக்குறேன். கண்டிஷன் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஆ அ டைம் 2 மணி ஆயிடுச்சுனா மட்டும் ரன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். டைம் வந்து மத்தியானம் 2 மணி ஆனா மட்டும் ரன் ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ 2 மணிக்கு மட்டும் தான் ரன் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு கண்டிஷன். இப்போ நான் 1 மணிக்கு இத ரன் பண்ணேன் அப்படின்னா ரன் ஆவாது. இதே வந்து 1:30 மணிக்கு ரன் பண்றேன்னா ரன் ஆவாது. பட் 2 மணிக்கு ரன் பண்ணா ரன் ஆகும். பிகாஸ் இந்த கோடுக்கு நான் ஒரு கண்டிஷன் குடுத்துட்டேன். 2 மணி ஆனா மட்டும் ரன் ஆகு அப்படின்ட்டு. அப்ப 2 மணிக்கு மட்டும் தான் அது ரன் ஆகும். ஸோ அந்த மாரி ஒரு கண்டிஷனோட நம்ம ரன் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற பர்ட்டிகுலர் டாபிக்ல நம்மளுக்கு 3 கான்செப்ட் இருக்கு. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாரி 3 விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அடுத்த செஷன்ல கவர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம எத ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு ஒரு 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. இந்த 3 விஷயத்த பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகே. இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்றது. அதுல 3 கேட்டகரி இருக்கு. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ பத்தி பார்க்க போறோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன், பெர்சன் ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் அங்க குடுக்குறேன். குடுத்து இவரோட ஏஜ் வந்து நான் 18 அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நான் வந்து இங்க இன்கார்ப்பரேட் பண்ண போறேன். விஎஸ் கோட்ல. இஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா? இஃப் எல்ஸ், இஃப் அப்படின்ற 3 இது பார்த்தோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஃப். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இஃப் பெர்சன் ஏஜ் ஓகே. இஃப் பெர்சன் ஏஜ் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 தட் பர்ட்டிகுலர் பெர்சன் இஸ் எலிஜிபிள் டு வோட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. எலிஜிபிள் டு வோட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. மேபி டெர்மினலை கிளியர் பண்ணிடுறேன். திரும்ப ரன் பண்றேன். நம்மளுக்கு எலிஜிபிள் டு வோட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு டெர்மினல்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. சரி, இந்த விஷயம் எப்படி நடந்தது அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு எக்ஸிகியூஷன் பண்றேன். ஓகே. இப்போ பர்சனோட ஏஜ் வந்து நான் 15 அப்படின்னு நான் மாத்திட்டேன். இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். எனக்கு பாருங்க எதுவுமே ரன் ஆகல பாருங்க. ஓகே. எனக்கு பாருங்க எதுவுமே ரன் ஆகல. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு கண்டிஷன் மெட் ஆகல. ஓகே. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் ரிமெம்பர் இது பண்ணுங்க. திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5 லைன் ஆஃப் கோட் இருக்கு. நான் என்ன சொன்னேன், மதியானம் 2 மணி ஆனா தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். அந்த மாரி தான் என்னோட கோட் வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் 1 மணிக்கு ரன் பண்றேன், ரன் ஆவல. 1:30 மணிக்கு ரன் பண்றேன், ரன் ஆகல. 1:45 மணிக்கு வந்து நான் ரன் பண்ணேன், ரன் ஆவல. 2 மணிக்கு ரன் பண்ணும்போது ரன் ஆயிடுச்சு. இல்லையா? அந்த 2 மணி தான் வந்து என்னன்னா, இந்த கண்டிஷன். ஓகே. இஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல நம்மளால என்ன குடுக்க முடியும் அப்படின்னா, நம்மளால வந்து என்ன குடுக்க முடியும்? ஒரு கண்டிஷன குடுக்க முடியும். இப்ப இந்த கண்டிஷன் எப்போ வந்து நம்மளுக்கு ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ, அப்பதான் வந்து நம்மளால கோட் வந்து ரன் பண்ண முடியும். சப்போஸ் இப்ப இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த கோட் வந்து ரன் ஆகாது. ஓகே. இத நம்ம இன்னும் டீட்டெயில்டா பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ லிசன் பண்ணுங்க. இப்ப இங்க பாருங்க. பெர்சன் ஏஜ் அப்படின்றது வந்து நான் இங்க 15 அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். ஓகே. பெர்சனோட ஏஜ் வந்து நான் 15 அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? இதுல ஒரு கண்டிஷனா நான் குடுத்துருக்கேன். இதுதான் கண்டிஷன் ஆக்சுவலி. பெர்சனோட ஏஜ்
கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்சனோட ஏஜ் பர்சனோட ஏஜ் ஒன்று எனக்கு பர்சனோட ஏஜ் எப்படி இருக்கணும்? ஒன்று எனக்கு 18 விட கிரேட்டராக இருக்கணும், இல்லைன்னா 18க்கு ஈக்குவலாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்பேரிசன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பர்சனோட ஏஜ் எனக்கு 18 அபோவாக இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ எப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டர் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போ தான் வந்து என்ன பண்ணும், அடுத்த லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணும். இஃப் இன்கேஸ் இந்த ரெண்டு ஆப்ரேட்டருமே வந்து எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடு வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது கண்டிஷன், இது ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பர்சனோட ஏஜ் வந்து திரும்ப 18 அப்படின்னு நான் மாற்றிடுறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, திரும்ப அகெயின் பர்சன் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்றது என்னோட கண்டிஷன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பர்சன் ஏஜ் எவ்வளோ இருக்கு? 18 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறோம். ஸோ பர்சனோட ஏஜ் வந்து எனக்கு 18 விட கிரேட்டராக இருக்கணும். பர்சன் ஏஜ் வந்து 18 விட கிரேட்டராக இருக்கா? எஸ், ட்ரூ. அப்போ அவ்வளோதான். இப்போ இந்த என்டையர் கண்டிஷன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு? ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணும், அடுத்த லைன் ஆஃப் கோடை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணும். இப்போ எனக்கு எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போ அந்த பர்டிகுலர் கண்டிஷனோட ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் கொடுக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் நம்மளுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்டிஷனோட வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இஃப் கண்டிஷன். ஸோ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எலிஜிபிள் டு ஓட்டுன்னு கொடுத்துருக்கு. ஏன்? நம்மளுக்கு இந்த கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, அதனால். ஓகேவா? சப்போஸ் இப்போ நான் வந்து திரும்ப பர்சனோட ஏஜ் வந்து 18 அப்படின்னு, சாரி 15 அப்படின்னு நான் மாற்றிட்டேன். இப்போ நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது இல்லையா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல பாருங்கள், பிகாஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நம்ம நடக்கணும்ல, ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும். அது எப்படி எதுவுமே பிரிண்ட் ஆகாமல் இருக்கிறது? ஓகே, அதுக்கு தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எல்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக் இருக்குது. ஓகே, எல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, எல்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே பிரிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டு, பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும், இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட எப்படி ரன் ஆகும், என்ன நடக்கும் இங்கே அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனோட ஏஜ் நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல 15 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு கண்டிஷன் என்ன நடக்கும், ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். பிகாஸ் பர்சனோட ஏஜ் வந்து 15 தான், அது 18க்கும் கிரேட்டராகவும் இல்லை 18க்கு ஈக்குவலாகவும் இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஆப்ரேட்டருமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இந்த பைத்தானோட கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், ஸ்ட்ரைட்டாக இந்த பர்டிகுலர் இடத்துல இட் வில் ஜம்ப் டு எல்ஸ் பிளாக், எல்ஸுக்கு ஜம்ப் ஆகிடும். இப்போ எல்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில், ஐ மீன் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எதாவது கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா ஒரு கண்டிஷனும் கொடுக்கல, அப்போ டைரெக்டாக இதை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்படி தான் வந்து நம்மளுக்கு என்ன ரன் ஆகுது, நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றத இப்போ பிரிண்ட் ஆக போகுது. புரியுதா? ஸோ ரன் பண்ணுற பாருங்க. ஸோ நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகே, அதாவது இஃப் எல்ஸ் இது ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ட்ரூ ஆயிடுச்சுன்னா அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாக் மட்டும் நம்மளுக்கு ரன் பண்ணும், மற்றதை வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து பர்சனோட ஏஜ் வந்து நான் 18 கொடுத்துட்றேன். பர்சனோட ஏஜ் வந்து நான் 18 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, அப்போ எனக்கு இது மட்டும் ரன் பண்ணும், இதை வந்து இக்னோர் பண்ணும். ஓகே, அதாவது வந்து உங்ககிட்ட வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே இந்த சைடு போயிடுவீங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ, இந்த ஆப்ஷன் எப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கே போவீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இந்த இஃப் கண்டிஷன் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்.
ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனை செக் பண்ணணும். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா? ஓகே. இஃப் கண்டிஷனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். எப்போ எனக்கு இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போ தான் எல்ஸ் கண்டிஷனுக்கே அது போகும். ஓகே. இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. இப்போ இதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸை பார்ப்போம். ஸோ இது வந்து அப்ரோச் நம்பர் 1. இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அப்ரோச் நம்பர் 2. இஃப் நான் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ட்ரூன்னு கொடுத்துட்றேன். நான் டேரெக்டாக வந்து இங்கே ட்ரூன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்றதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்ஸு. இப்போ இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து நான் டேரெக்டாக ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்துட சொல்கிறேன். ஓகே, என்ன நடக்கும் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ரன் பண்ண உடனே இந்த இடத்துக்கு வரும். எனக்கு இஃப்ன்ற பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனில், அதாவது இது எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம டேரெக்டாக ட்ரூன்னு கொடுத்துட்டோம் இல்லையா, டேரெக்டாக இதை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இது வந்து எப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு இருக்கோ அப்போ தான் வந்து அடுத்த பிளாக்குக்கே போவோம், இல்லைன்னா அடுத்த பிளாக்குக்கு போவாது கண்ட்ரோல். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ தான் வந்து பாருங்க நம்மளுக்கு டேரெக்டாக வந்து என்ன நடக்கும், எல்ஸ் பிளாக் தான் ட்ரிகர் ஆகும். ஏன்? பிகாஸ் என்னோட இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ எனக்கு வந்து இந்த இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகாது. டேரெக்டாக எனக்கு எல்ஸ் பிளாக் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, ரன் பண்ணுறேன், ஃபால்ஸ்னு வரும் பாருங்க. ஓகே, ஸோ இது செகண்ட் அப்ரோச். இப்போ தேர்ட் அப்ரோச் பார்ப்போம். இஃப் 1 print true. Okay, else print false. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது நம்மளுக்கு, இஃப் 1 அப்படின்னா பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன், இல்லைன்னா ஃபால்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ட்ரூ அப்படின்ற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ என்ன சொன்னேன், பைத்தான் பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம இங்கே 1ன்னு கொடுத்துருக்கோம், விச் ரெப்ரசன்ஸ் ட்ரூ. ஓகே, அதனால தான் எனக்கு ட்ரூ மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே இந்த இடத்துல நான் 0 கொடுத்தேன்னா 0 ரெப்ரசன்ஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போ நான் டேரெக்டாக எல்ஸ் தான் ட்ரிகர் ஆகிருக்கும். ஓகே, நான் திரும்ப அதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இஃப் வந்து நான் 0ன்னு கொடுத்துட்டேன். இஃப் இடத்துல வந்து நான் 0ன்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு டேரெக்டாக ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகும் பாருங்கள். சி, டேரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்ரோச் நம்பர் 4. நான் வந்து ஒரு நம்பர் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஒரு நம்பர் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். நம்பர் ஈக்குவல் டு 10ன்னு நான் கொடுத்துட்டேன். சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இஃப் நம்பர் divided by 2 if it is equal to 0 என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இஃப் எல்ஸ் பிளாக் கொடுத்துட்டு ஆட் நம்பர் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குது, நம்பரோட வேல்யூ என்ன, 10. ஓகே, நம்பரோட வேல்யூ வந்து 10. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 10-ஐ மாடுலர் டிவிஷன் பண்ணுறோம். ஓகே, மாடுலர் டிவிஷன் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் டிவைடட் பை 2. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நம்ம ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணுறோம். இப்போ 2 5s are 10 அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாடுலர் அப்படின்ற ஆப்ரேட்டர் நம்மளுக்கு டைரெக்டாக போயிட்டு அந்த ரிமைண்டராக கெட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, இப்போ நான் 10-ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணேன்னா அது வந்து ஈக்குவல் டு 0-1 பார்க்குறோம். இப்போ இந்த மாடுலர் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் தானே எடுத்துக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும், இங்கே வரக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், இந்த இடத்துல நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கும், 0-வாக இருக்கும். அப்போ அது ஈக்குவல் டு 0 தானே. அப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும், ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து இங்கே வரும். அப்போ நம்மளுக்கு டைரெக்டாக ஈவன் நம்பர் அப்படின்றது வந்து இங்கே ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவன் நம்பர். ஓகே, இப்போ இதே வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், 33 அப்படின்னு, சாரி 13 அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
13 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். திரும்ப நான் வந்து 2ஆல தான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 13 divided by 2. 2 ones are 10. Sorry, 2 ones are 2, 2 twos are 4, 2 3 are 6, 2 fives are 10, 2 6 are 12, right? இப்போ மைனஸ் பண்ணால் 1 வரும். இப்போ நம்ம பர்சன்டைல் சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மாடுலர் டிவிஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் தான் இருக்கும். ரிமைண்டர் வந்து என்னது 1. அப்போ வந்து என்ன நடக்குது, இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 1ன்னு வரல. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்வியஸாக ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்து இப்போ வரும். அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு என்ன நடக்கும், எல்ஸ் பிளாக்கு ட்ரிகர் ஆகும், ஆட் நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ சேவ் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் ஆட் நம்பர். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்ஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் அப்ரோச் நம்பர் 5. இப்போ திரும்ப நான் நம்பர் ஈக்குவல் டு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்ரோச் நம்பர் 5 பார்க்க போகிறோம். அப்ரோச் நம்பர் 1 2 3 எஸ் 5. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப வந்து ஒரு நம்பர் அப்படின்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதோட வேல்யூ வந்து 10. இப்போ இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இஃப் அண்ட் எல்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லைனில் வந்து எழுதியிருந்தோம் இல்லையா? இப்போ இது ரெண்டுத்துமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் லைனில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒரே லைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட், நான் இங்கே வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஈவன் நம்பர். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இஃப் கண்டிஷனாக கொடுக்குறேன். இஃப் நம்பர் மாடுலர் ஆஃப் 2, மாடுலர் டிவிஷன் ஆஃப் 2, இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் எல்ஸ் பிளாக்கு, எல்ஸ் பிளாக்கு பிரிண்ட் ஆட் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இஃப்பையும் எல்ஸையும் சேம் லைனில் நம்ம எழுதுறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பைத்தானில், டெர்னரி ஆப்பரேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, டெர்னரி ஆப்பரேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே தான் வந்து கண்ட்ரோல் மூவ் ஆகும். ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இது எதுவுமே தொடாது, ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் இஃப்க்கு தான் போகும். இஃப்ல அப்படின்ற பிளாக், ஐ மீன் இஃப்ன்ற இடத்துக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்பர் என்ன 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம். ஓகே, ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம். ஸோ 10 வந்து நீங்கள் திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 5s are 10 இல்லையா? ரிமைண்டர் வந்து 0. இப்போ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து நம்ம டேரெக்டாக ரிமைண்டர் தான் எடுத்துக்கும். அப்போ வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 தானே? அப்போ இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் ஆகும். எப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ்னு வருதோ அப்போ நம்மளுக்கு இந்த எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பைத்தானில் டெர்னரி ஆப்பரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே ஈஸி தான், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, ஈவன் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே 13 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இப்போ நீங்கள் 13 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வராது, 1ன்னு வரும். அப்போது நம்மளுக்கு இஃப் கண்டிஷன் இங்கே ஃபெயில் ஆகுது. அப்போது இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் ஆகும். இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் ஆகும், அதாவது எல்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆடுன்னு வரும், ஆட் நம்பர் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெர்னரி ஆப்ரேட்டர். சரியா? சரி, இப்போது இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஏர்லியராக போகணும்ல, இஃப் கண்டிஷன் அங்கேயே போவோம். இப்போது பர்சனோட ஏஜ் வந்து எனக்கு ட்ரூனா எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் ஆகும் இல்லையா? ஸோ இப்போது இதுக்குள்ளே வந்து என்னால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸும் என்னால் கொடுக்க முடியும் இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி வந்து எனக்கு வந்து எல்ஸ் பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்னால் கொடுக்க முடியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்மளுக்கு இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதனால் நம்மளுக்கு எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த மாதிரி எப்படி நான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டரில் கொடுக்குறது, இந்த மாதிரி எப்படி என்னால் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரே டைமில் பிரிண்ட் பண்ண முடியும் டெர்னரி ஆப்ரேட்டரில் அப்படின்றத பாருங்கள். ஓகே, நான் திரும்ப இதை அன்கமெண்ட் பண்ணுறேன் டெர்னரி ஆப்ரேட்டரை. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ கூட உங்களுக்கு மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈவன் நம்பர்
இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு கர்லி பிராக்கெட்ஸ் போட்டு கவர் பண்ணணும். இந்த மாதிரி கவர் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி தான் எல்ஸ் பிளாக்லயும். சப்போஸ் உங்களுக்கு மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, கமா செப்பரேட் பண்ணி அந்த என்டையர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எத்தனை இருக்கோ 10, 20, 15 எவ்வளவோ அது வந்து இந்த மாதிரி பிளாக்ல போட்டு நீங்க என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். இப்போ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஈவன் நம்பரா இருந்தது, நம்மளுக்கு கொடுக்குற நம்பர், நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பரா இருந்தது அப்படின்னா, எனக்கு ஈவன் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ இதே நான் கொடுக்க போகிறது இந்த கண்டிஷனை மெட் பண்ணல அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் வருது அப்படின்னா எல்ஸ் பிளாக் ட்ரிகர் ஆகும். ஓகே. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 வாட்டி எனக்கு ஈவன் நம்பர் அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டரில் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே அப்ரோச் தான். பர்சன் ஏஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பர்சன் ஏஜ் வந்து 18 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணுறேன், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பர்சன் ஏஜ் இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 கொடுக்குறேன். இப்போ இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இது பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றத பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு எல்ஸ் பிளாக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு இதுக்கு பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறேன் முன்னாடி. எனக்கு எரர் அடிக்குதா? ஓகே. அப்படியே சேவ் பண்ணுறேன். திரும்ப ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன எரர் வருது, இண்டென்டேஷன் எரர் அப்படின்னு ஒரு எரர் வருதா? இண்டென்டேஷன் எரர் அப்படின்னா என்னன்னா, சி பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நம்ம கரெக்டான இடத்துல வந்து என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இண்டென்டேஷன் எரர் அப்படின்னு வரும். இப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால தான் பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் ஆட்டோமேட்டிக்காக கர்சர் எங்கே வருது பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்துடுது. ஓகே. இப்போ இதை தாண்டி நீங்கள் முன்னாடி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இண்டென்டேஷன் எரர் அப்படின்ற எரர் வந்து வரும். ஓகேவா? ஸோ வந்து இது கேர்ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் பைத்தான் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்இஃப் அப்படின்ற ஒன்று இருக்குது பாருங்கள். இஃப் பார்த்தோம், இஃப் எல்ஸ், இஃப்பும் எல்ஸும் சேர்த்து பார்த்தோம். இப்போ எல்இஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்இஃப் அப்படின்னா என்னது, அதாவது இஃப் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்பவுமே பிரைமரி ஆப்ஷன். அதாவது ஆப்ஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன். அதாவது வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 2. ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 2. ஆப்ஷன் நம்பர் 1ஏ இல்லை, அப்போ இது வந்து என்ன, இது வந்து ஆப்ஷன் நம்பர் 2ஆகவே வராதுல்ல. இந்த ஆப்ஷன் நம்பர் 1 தான் இஃப். ஓகே. இந்த ஆப்ஷன் நம்பர் 1 தான் இஃப். இது வந்து என்ன அப்படின்னா எல்இஃப். லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு எப்பவுமே எல்ஸ்ன்னு இருக்கும். வேறு வழியே இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வேறு வழியே இல்லாமல் நான் இந்த விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் வந்து எல்ஸ். ஓகே. இஃப் அப்படின்றது பிரைமரி ஆப்ஷன். எல்இஃப் அப்படின்றது வந்து செகண்டரி ஆப்ஷன். ஓகே. இப்போ அதை வச்சு நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்பர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இஃப் நம்பர் ஈக்குவல் டு 100 நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே. பிரிண்ட் 100 அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? 100 அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி அடுத்தது பாருங்க. அடுத்தது எல்இஃப். ஓகே. எல்இஃப் சரியா? எல்இஃப்ல என்ன பண்ண சொல்கிறேன், பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அகைன் பிரிண்ட்
if the number is equal to 200, நான் வந்து என்ன பண்ண சொல்றேன்? if the number is equal to 200, நான் வந்து 200 அப்படின்றத இங்க பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகே, ஆர் எல்ஸ் அந்த மாதிரி வந்து மல்டிபிள் எல்இஃப் வந்து நம்ம போட்டுட்டே போகலாம். புரியுதா? ஸோ இஃப் த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 300, நான் வந்து 300 அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இஃப் த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 400, நான் வந்து 400 அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இஃப் த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 500, நான் வந்து 500 அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக இந்த எந்த ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னா தான் நான் லாஸ்ட்டாக எல்ஸ் அப்படின்ற கண்டிஷனே உள்ளே கொண்டு வரேன். ஓகே, பிரிண்ட் இன்கரெக்ட் நம்பர் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஓகே, என்ன எரர் வந்திருக்கு? ஓகே, என்ன எரர் வந்திருக்குன்னா நான் இங்கே வந்து கம்பேர் ஆப்ரேட்டர் டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் போட்டிருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஈக்குவல்னு கொடுத்தோம். ஈக்குவல்ன்றது அசனிங் ஆப்ரேட்டர் தானே, ப்ரீவியஸ் செஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இஃப் நம்பர் ஈக்குவல் டு 100 அப்படின்னா எனக்கு 100 அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ஓகே, எனக்கு 100 அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வேறு எந்த ஆப்ஷனையும் அது வந்து போய் செக் பண்ணாது. ஓகேவா? அதாவது வந்து ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 3 மாதிரி தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஓகே ட்ரூ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ்னா தான் நீங்கள் செகண்ட் ஆப்ஷனுக்கே வருவீங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் ட்ரூ அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்னா தான் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் போவீங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா இஃப், இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இஃப், வேறு வழியே இல்லாமல் இருக்கும் தெரியுமா லாஸ்ட் ஆப்ஷன், அதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னா எல்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து நம்பர் வந்து 100ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு டேரெக்டாக 100 அப்படின்றது பிரிண்ட் பண்ணுது. இப்போ இதுவே நம்பர் வந்து நான் வந்து ஒரு 200 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நம்பர் வந்து 200 அப்படின்னு நான் கொடுக்குறேன். டேரெக்டாக வந்து எல்இஃப் வந்து இப்போ ட்ரிகர் ஆகுது 200 அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே 500 அப்படின்னு நான் கொடுக்குறேன் 500. இப்போ வந்து எனக்கு என்ன நடக்கும், 500 அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, சரி, இப்போ இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்பரோட வேல்யூனா 500. ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணோம், அப்படியே லைன் பை லைனாக தான் வரும் கோட் எப்போவுமே. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஈக்குவல் டு 100 செக் பண்ணோம், இல்லை இது வந்து ஃபால்ஸு, அப்போ நம்மளுக்கு இது ட்ரிகர் ஆகாது. அடுத்தது நம்பர் ஈக்குவல் டு 200 கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து இதுவும் வந்து என்னது ஃபால்ஸு, அப்போ இதுவும் நம்மளுக்கு ட்ரிகர் ஆகாது. அடுத்து நம்பர் ஈக்குவல் டு 300 கொடுத்துருக்கோம், ஸோ அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு என்னது ஃபால்ஸு, இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் ஆகாது. அடுத்த நம்பர் வந்து ஈக்குவல் டு 400 பார்க்கும், இல்லை 500 தான், அப்போ நம்மளுக்கு இதுவும் ஃபால்ஸு, அப்போ நம்மளுக்கு இந்த லைனும் ட்ரிகர் ஆகாது. லாஸ்ட்டாக பாருங்கள், நம்பர் ஈக்குவல் டு 500 கொடுத்துருக்கோம், நம்பரும் 500, அப்போ இது வந்து நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு 500 அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு இப்போ வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தாலும் மற்றதை வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? எப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஃபால்ஸ் இருக்கோ அப்போ தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே போகும். ஓகே, ஏதாவது நடுவில் ஏதாவது ஒன்று ட்ரூவானதாக கூட மற்றதை ஸ்கிப் பண்ணிடும். சரியா? இப்போ நான் வந்து திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 500 அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்பர் வந்து நான் 600 அப்படின்னு நான் மாற்றிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதுவும் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் கொடுக்க போகுது, இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸு. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னது, எல்ஸ் மட்டும் தான். அப்போ டேரெக்டாக இன்கரெக்ட் நம்பர் அப்படின்றத நம்மளுக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்கரெக்ட் நம்பர். ஓகே, ஸோ இது பாருங்கள், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.